இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற இருக்கு. இந்த கிரகணம் முடிந்த பிறகு நம்ம குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிக்கும் பொழுது தோஷம் எல்லாம் விலகி அதிர்ஷ்டம் சேர்வதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வரும் பொழுது சந்திரனுக்கு பின்னால் இருக்கும் சூரியனோட உருவம் சிறிது நேரம் முழுமையாக மூடி இருக்கும் அப்படிங்கிறது இந்த செயல்முறையை தான் சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தோன்னா 4 மணி நேரத்திற்கு நீடிக்கும் அப்படின்னாலும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னும் எங்கெங்கே தெரியும்னு பார்த்தோன்னா ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் பகுதி சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூரிய கிரகணத்திற்கான நேரம்னு பார்த்தோன்னா பிற்பகல் 2:20 மணிக்கு துவங்கி 6:13 மணி வரைக்கும் 4 மணி நேரம் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் முடிந்த பிறகு நம்ம குளிக்கும் பொழுது குளிக்கும் தண்ணீரில் எந்த ஒரு பொருளை சேர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகணம் முடிந்த பிறகு வீடு துடைப்பதை முதல்ல செய்யணுமா, அல்லது நம்ம முதல்ல போய் குளிக்கணுமா, பூஜை அறையை சுத்தம் செய்யணுமா, இப்படி பல கேள்விகளுக்கான பதில் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் இந்த நாளில் சமைக்கவே கூடாத ஒரு உணவு என்ன அப்படிங்கிறதையும் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இந்த சூரிய கிரகணம் முடிந்த பிறகு, அதாவது 6:13 பிறகு கிரகணம் முடிவடைந்த பிறகு குளிக்கும் தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டு நம்ம குளிப்பது அப்படிங்கிறது எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம மனதிலோ அல்லது வீட்டிற்குள் இருக்கும் பொழுது இந்த கல்லுப்பு போட்டு குளிக்கும் பொழுது அந்த தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது தீரும் அப்படிங்கிறதுனால கிரகணம் முடிந்த பிறகு கண்டிப்பாக நம்ம குளிக்கும் தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டு குளிப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். எங்கள் வீட்டு தண்ணி ஏற்கனவே உப்பு தண்ணியாக தான் இருக்குது. உப்பு தண்ணியில் மேலும் உப்பு சேர்க்கணுமா, அது மட்டும் அல்ல உப்பு சேர்த்து தலைக்கு குளிக்கும் பொழுது தலைமுடிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இப்படி நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. உப்பு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கிரகணம் முடிந்த பிறகு ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டு குளிப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். கிரகண காலத்தில் ஏற்பட்ட தோஷம் எல்லாம் நீங்கி எதிர்மறையான எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே நம் வீட்டிலிருந்தும் நம் மனதிலிருந்தும் நீங்கி நேர்மறையான சிந்தனைகள் நம் வாழ்விலும் பெருகணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை கிரகணம் முடிந்த பிறகு செய்து அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.